2026 சட்டமன்ற தேர்தலில் திராவிட முன்னேற்றக் கழகத்தை அழிப்பதற்கு தமிழக வெற்றிக் கழகம்தான் சரியாக இருக்கும். தமிழக வெற்றிக் கழகம் 2026 சட்டமன்ற தேர்தலில் எதிர்க்கட்சி அந்தஸ்தை பெறுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக தனியார் தொலைக்காட்சி நடத்திய கருத்துக்கணிப்பின் முடிவில் தற்பொழுது வெளியாகியுள்ளது. அதிமுக, தமிழக வெற்றிக் கழகம் இவர்களுக்கிடையேதான் போட்டியே தவிர திராவிட முன்னேற்றக் கழகம் மக்களிடம் கடுமையான எதிர்ப்புகளை பெற்றுள்ளது. குறிப்பாக 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு தயாராகி வரக்கூடிய நிலையில் தமிழக வெற்றிக் கழகம் தற்பொழுது தனது கடைசி படத்தில் நடித்து வருகிறார் விஜய் அவர்கள். தமிழ்நாடு முழுவதும் அரசியல் சுற்றுப்பயணத்தையும் மேற்கொள்ள திட்டமிட்டிருக்கிறார். முதலில் மண்டல வாரியாக பூத் கமிட்டி ஏஜென்ட் நிகழ்ச்சிகளை நடத்தி முடித்துவிட்டார். தற்பொழுது பிற தொகுதிகள் வாரியாக தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள திட்டமிட்டிருப்பதாகவும் தெரிய வருகிறது. 2011ஆம் ஆண்டு விஜயகாந்த் அவர்கள் எப்படி எதிர்க்கட்சி தலைவராக பொறுப்பேற்றாரோ அதேபோல் தமிழகத்தில் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் பொறுப்பேற்பதற்கு அதிக வாய்ப்புகள் இருக்கிறது. அல்லது ஆட்சியை அமைக்கக்கூடிய முக்கியமான தொகுதிகள் விஜய் அவர்கள் கைவசம் வரும். அதாவது தமிழ்நாட்டில் யார் ஆட்சி அமைக்க வேண்டும் என்ற முடிவை விஜய் அவர்கள் எடுப்பதற்கான ஒரு சூழல் உருவாவதற்கும் அதிக அளவு வாய்ப்புகள் இருப்பதாக தற்பொழுது நமக்கு கிடைக்கப்பெற்ற தகவல் வெளியாகியுள்ளது. தமிழ்நாடு முழுவதும் உள்ள தொகுதிகளை 4ஆக பிரித்து 3665 பூத் கமிட்டிகளை நிர்வகித்து திராவிட முன்னேற்றக் கழகத்தை கூண்டோடு அழிப்பதற்கு விஜய் அவர்கள் எடுத்த மிகப்பெரிய ஒரு திட்டம். தற்பொழுது IAS IPS இவர்கள் கூட பதவியை ராஜினாமா செய்து தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைந்து வருகிறார்கள். இதற்கு முக்கிய காரணம் ஊழல் அற்ற ஆட்சி, தமிழக மக்கள் பொருளாதார வளர்ச்சி. நிச்சயமாக விஜய் அவர்களுக்கு ஒரு முறை வாய்ப்பு கொடுக்க வேண்டும் என்று கருத்து கணிப்பின் முடிவில் தெரிய வருகிறது. ஏனென்றால் விஜயகாந்த் அவர்கள் இறந்த பிறகுதான் அவர்களது அருமை புரிகிறது. ஆனால் தமிழகத்தில் விஜய் அவர்கள் ஒரு வாய்ப்பு கொடுத்தால் விஜயகாந்த் அவர்கள் செய்யாததை விஜய் அவர்கள் செய்து முடிப்பார் என்ற தகவலையும் தற்பொழுது கருத்து கணிப்பின் முடிவில் மக்கள் தெரியப்படுத்தியிருக்கிறார்கள். 20% வரை ஓட்டுக்களை பெறுவார் என்று தமிழக வெற்றிக் கழகத்திற்கு சாதகமாக கருத்து கணிப்புகள் வெளியாகி இருப்பதால் நிச்சயம் எதிர்க்கட்சி அந்தஸ்தை திமுக இழக்க நேரிடும் என்ற தகவல் தற்பொழுது கிடைக்கப்பெற்றுள்ளது. இதை பற்றி உங்களது கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். நீங்கள் யாருக்கு வாக்குகளை செலுத்துவீர்கள்? தனியார் தொலைக்காட்சியான சாணக்கியா தொலைக்காட்சி நிறுவனம் நடத்திய கருத்து கணிப்பு சரியா என்பதை கமெண்ட் வாயிலாக மறக்காமல் கூறுங்கள்.